நான் ஒரு புத்தகம் படித்தேன், ஒரு விஷயம் கிடச்சிது. அதில் நமக்குள் 3 மனிதர்கள் இருக்கிறார்களாம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 3 மனுஷங்க இருக்காங்களாம். ஒருத்தர் உங்களை பற்றி அடுத்தவர் என்ன நினைக்கிறாரோ அவர், உங்களை பற்றி அடுத்தவர் என்ன நினைக்கிறாரோ அவர். 2வது, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவர். 3வது, உண்மையிலே நீங்கள் யாரோ அவர். கரெக்டா? உங்களை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவரு, உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவரு, உண்மையிலே நீங்கள் யாரோ அவர். இந்த 3 வகையான மனிதர்கள் தான். ஆனால் 3வது வகை தான் உண்மை. ஆனால் பெரும்பாலும் நாம் எப்படி வாழ்கிறோன்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னே வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. மறுபடியும் அதான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ அடுத்தவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையை கடன் கொடுத்துட்டீங்களோ ஒருபோதும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா கடன் கொடுத்துட்றீங்க, பணம் வரவே வராது. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் அதே தான். ₹1 திருப்பி தந்ததாக வரலாறு இல்லை. சந்தோஷமாக இருக்கான், என்னை பார்க்குறப்ப தெம்பாக பேசுகிறான், நமக்கு தான் மனசு ஒடிச்சு போயிடுது. வரவே வராது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி வாழவே வாழாதீங்க. இந்த உலகத்தில் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி வாழ்ந்தவங்க யாருமே பெரிய தலைவர்களாக உருவானதில்லை. மகாத்மா காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அன்னை தெரசா, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், நெல்சன் மண்டேலா, கார்ல் மார்க்ஸ், இந்த உலகத்தில் இவர்களை விமர்சனம் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு என்னை யாராவது விமர்சனம் பண்ணா என்ன நேசிக்கிறவங்க வருத்தப்படுவாங்க, சார் உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்கன்னு. நான் சொல்லுவேன், நாமெல்லாம் ஒரு தூசு மாதிரி. மகாத்மா காந்தியும் அன்னை தெரசாவையுமே விமர்சித்த மனுஷன் என்னடா இது, நாமெல்லாம் எம்மாத்திரண்டா, வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நண்பாம்பே. இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் பண்ணுறது என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பற்றிய ஜட்ஜ்மெண்ட். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை. படிக்கவே வேண்டாம். இங்கே ஜட்ஜ் யாராவது இருக்கீங்களா? லாயர் ஜட்ஜ் அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா நம்ம கூட்டத்தில்? இருக்கீங்களா? ஒரு ஜட்ஜ் ஆகிறதுக்கோ ஒரு லாயர் ஆகிறதுக்கோ ஒரு ஜட்ஜு பதவிக்கு வர்றதுக்கு எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? ஆனால் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜட்ஜு தான். நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஜட்ஜு தான். அடுத்தவங்களை பற்றி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். ஒருத்தனை பற்றி என்னன்னே தெரியாது, ஒருத்தர் சொன்ன உடனே அந்த ஆளை பற்றி நல்லா தெரியுங்க, உடனே ஜட்ஜ்மெண்ட். ஒரு பொண்ணு ராத்திரி வேலையை முடிச்சுட்டு வராளா, செகண்ட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வராளா, இதெல்லாம் வேலை பார்த்துட்டா வரும் இந்த பிள்ளைலாம், ஜட்ஜ்மெண்ட். ஒய்ஃப் சமைக்காமல் படுத்துருக்கா, ஏன் உடம்பு சரியில்லை கேட்க மாட்டாங்க, எல்லாம் கொழுப்பு, ஜட்ஜ்மெண்ட். புருஷன் வெளியில் அலைஞ்சுக்கிட்டே இருக்காரா, குடும்பத்துக்காக தான் அலையிறாரா, நீங்கள் மட்டும் வெளியில் சந்தோஷமாக இருக்கீங்க, நான் மட்டும் வீட்டில் கஷ்டப்படணுமா, ஜட்ஜ்மெண்ட். பையன் குவார்டர்லி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டானா, இனிமேல் நீ வாழ்க்கையில் உருப்படவே மாட்ட, ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தன் ஒரே ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிடுறானா, ஆனால் மறுபடியும் அவன் நல்ல மனுஷனாக வரானா, இனிமேல் நீ நல்ல மனுஷனாகவே மாற முடியாது, நீ தப்பு பண்ணிட்ட, ஜட்ஜ்மெண்ட். நான் ஒன்று சொல்லவா, இந்த உலகத்தில் படிக்காம நாம பதவிக்கு வந்த ஒரே வேலை ஜட்ஜா இருக்கிறது. அடுத்தவங்களை பத்தி ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறது. ஆனா மனுஷன் எவ்வளோ பெரிய கேடி பைய பாருங்க. அடுத்தவங்களுக்கு பேசுறப்ப ஜட்ஜா இருப்பான், தனக்கு பேசுறப்ப வக்கீலா மாறிடுவான். ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டா, என் சிச்சுவேஷன்ல யார் இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்கம்மா. தனக்கு பிரச்சனை வந்தா லாயர், அடுத்தவன் பிரச்சனைக்கு ஜட்ஜு. இதெல்லாம் தான் வாழ்க்கையை நாம கெடுத்துக்கிறதுக்கான, மகிழ்ச்சியை கெடுத்துக்கிறதுக்கான மாபெரும் விஷயம். ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஒருத்தர் கேட்டாராம், பொண்ணு பார்க்குறப்ப பையன் குணம் எப்படின்னு கேட்டிருக்காரு. பையன் குணம் எப்படி? அதுக்கு பையனோட அப்பா சொல்லியிருக்காரு, தங்கமான பையங்க, தங்கமான பையன். அவனோட நன்னடத்தையை பார்த்துட்டு 6 மாசத்துல ஜெயிலிருந்து விட்டுருக்காங்கிறான். இது எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் தான். யாருமே இங்க சரியில்லை, யாருமே இங்க தப்பு இல்லை. இங்க யாருமே முழுமையான வாழ்க்கையை வாழவே முடியாது. அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணியும் அதை பத்தி கண்டுக்காம வாழ்ந்தவங்களால மட்டும்தான் வாழ்க்கை மிக பெருசா வந்திருக்கு. ஒரு சின்ன உதாரணம், இங்க இருக்கிற எல்லா பெண்களும் கவனமாக கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம்,
1904 வருஷம் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் ஒரு அம்மா விண்ணப்பம் போடுது. 1904 புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் ஒரு அம்மா அப்ளிகேஷன் போடுது, காலேஜில் படிக்கணும்னு. அப்ளிகேஷன் போட்டதே பேசுபொருளாக மாறிடுச்சு. அப்ளிகேஷன் போட்டதே ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பொண்ணு காலேஜில் படிக்கணும்னு அப்ளிகேஷன் போட்டிருக்கு, என்ன திமிருன்னு எல்லாம் பரபரப்பாக பேசுகிறாங்க. ஆனால் புதுக்கோட்டையினுடைய அரசர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர்கள் நான் படிக்க வைக்கிறமான்னு சொல்லி அந்த பெண்மணியை உள்ள கூப்பிடுறார். ஒரு வகுப்பறையை இரண்டாக பிரித்து ஆண்கள் பெண்களை, அதாவது அந்த அம்மாவை, ஆண்கள் யாருமே அந்த அம்மாவை பார்க்காதபடி படிக்கிறதுக்கான அனுமதியை தராரு. அந்த அம்மா படித்து முடிக்குது. அந்த அம்மாவோட தாயாருடைய பெயர் சந்திரம்மாள். இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் நல்லா கவனமாக கேளுங்க. அந்த தாயாருக்கு அந்த பெண் குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆசை. ஏன் தெரியுமா? அவர்கள் தேவதாசி மரபை சார்ந்தவர்கள். எப்போ என் குழந்தை படித்து பெரியாளோ மாறாளோ அப்போ இந்த தேவதாசி மரபு விட்டு போயிடும், இனிமேல் நம்ம பரம்பரையில் தொடர வேண்டான்னு அந்த குழந்தைய அந்த அம்மா படிக்க வைக்க ஆசைப்படுறாங்க. அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்குறாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் உடம்பு சரியே ஆகலை. ஆனால் வான் ஆலன் அப்படின்னு ஒரு அமெரிக்க மருத்துவர் வந்து ஒரு மருந்து கொடுக்குறாரு, அந்த அம்மாவுக்கு சரியாக போயிடுது. ஆச்சரியம் தாங்கலை. இந்த அம்மா கேட்குறாங்க என்ன பண்ணணும்னு. அதற்கு அவர் சொல்றாரு, நீ மெடிசன் படி, நீ மெடிசன் படிச்சா எல்லாமே சாத்தியம்னு. முதல் முறையா அந்த அம்மா சென்னை மருத்துவக் கல்லூரி வரலாற்றில் எப்படி புதுக்கோட்டை கல்லூரியில் ஒரு பெண் அப்ளிகேஷன் போட்டு படித்தாங்களோ அதே மாதிரி சென்னை மருத்துவக் கல்லூரி வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் அப்ளிகேஷன் போட்டு படிக்க சேர்றாங்க. அங்கே கர்னல் ஜிஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியர் இருக்காரு. இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாரும் நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் படிக்கிற படிப்பு சாதாரணமாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரவில்லை. அந்த ஆளு ஆணாதிக்க மனோபாவத்தில் அந்த அம்மாவை நின்றுக்கிட்டே கிளாஸ் கேட்க வைக்கிறார். உக்காந்து நீ வகுப்பில் பாடம் கேட்கக்கூடாது, நின்றுக்கிட்டே கேளு. இந்த அம்மா கவலையே படலை, எனக்கு படிக்கணும்னு ஆசை. டேய், படித்தாதான் எந்திரிச்சு நிற்கவே முடியும்னு நான் நினைக்கிறேன், நீ இப்போவே நிற்க வைக்கிற, எனக்கு என்னடா பிரச்சனை, படிக்கிறேன்டா, எனக்கு என்னடா பிரச்சனை, படிக்கிறேன்டா அப்படின்னு இந்த அம்மா படிக்குது. வகுப்பில் முதல் மாணவியாக வருது. எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. எந்த ப்ரொஃபஸர் கர்னல் ஜிஃபோர்டு அவர்கள் நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி நின்றுட்டே பாடத்தை கேளுன்னு சொன்னாரோ அதே மருத்துவக் கல்லூரியில் முதல் மாணவியாக தேர்வு பெற்றதுக்கு அப்புறம் யார் தெரியுமா முதல்ல கை தட்டுனா? யாருடைய கைகள் படிக்க வேண்டாம் என்று அவரை விளக்கியதோ அதே கைகள் அவர்களுக்காக கை தட்டி உற்சாகப்படுத்தியது. அந்த அம்மா அதோட நிற்கல. அவங்களுடைய சகோதரி புற்றுநோயால் இறந்து போயிடுறாங்க. சுந்தராம்பாள்னு பேர். ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு 1952 வருஷம் பெரும் முயற்சிக்கு பிறகு சென்னையில் புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனையை உருவாக்குறாங்க. அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாங்க. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரும் அவர்தான், இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அவர்தான். சட்டமன்ற மேலவை சபையிலே தேவதாசி திட்டம் ஒழிய வேண்டும் என்று அதை ஒழித்து அதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பெண்களை மீட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரம் தருவதற்காக அவ்வை இல்லம் என்கிற ஒரு இல்லத்தை உருவாக்கி கொடுத்தவரும் அவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் தானே நண்பா, எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் தானே. பொம்பளை பிள்ளையா படிக்கக்கூடாது, டிவியில் காமெடி பண்ணுறோமா, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மதுரை முத்தவர்கள் வந்திருக்காரு, அவர் உழைப்பு நான் சொல்கிறேன். கடந்த 20 வருஷத்துக்கு மேலே எனக்கு அவர் நண்பர். 20 ஆண்டுகளாக அவர் எழுதின குறிப்புகள் மட்டும் அவ்வளோ இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜுக்கு ஏறப்பட சொல்கிறேன், யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜே பண்ணிடாதீங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற ஒருவரிடம் இந்த உலகத்தையே புரட்டி போடக்கூடிய சக்தி ஒளிந்திருக்கிறது என்று நம்புங்கள். அப்போ தான் எல்லாரையும் மதிக்கணும்னு தோணும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். மேகாலயாவில் ஷில்லாங் நகரில் இந்திய மேலாண்மை பல்கலைக்கழகத்துக்கு 2015 வருஷம் ஜூலை 27 மாலை
போய் பேசுறதுக்காக போறாரு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். டெல்லியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் விமான பயணம், அந்த இடத்துலேருந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு காரில் போகணும். இதுதான் பயண திட்டம். முன்னாள் குடியரசுத் தலைவரில் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும்ல, அவர் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் பேசிக்கிட்டே வராரு உதவியாளர்கிட்ட. ஆனால் அவருக்கு முன்னாடி போன காரில், ஜீப்பில் ஒரு காவல்துறையை சார்ந்த சகோதரர், பாதுகாப்பு அதிகாரி வாகனத்திற்கு மேலே நின்றுக்கிட்டு துப்பாக்கி ஏந்திய கைகளோடு 360 டிகிரியும் பார்த்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கிறார். அது மலைப்பகுதியில் போயிட்டே இருக்கு அந்த கார். கலாம் அவர்களுக்கு பதட்டம். எவ்வளவு நேரம் அந்த நண்பர், எவ்வளவு நேரம் அந்த மனிதர் இப்படி துப்பாக்கி ஏந்திக்கிட்டு மேலே நின்றுட்டு வருவார்? ஆபத்தாக இருக்குமே. யார் சொல்றது? இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர், அமெரிக்காவினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டிவிட்டு பொக்ரானிலே அணுகுண்டு சோதனையை நடத்தி காட்டிய மாபெரும் விஞ்ஞானி, உலகமே வணங்கிய மாபெரும் தமிழன் அப்துல் கலாம் சொல்றாரு, அவரை உட்கார சொல்லுங்கன்னு தனக்கு முன்னாடி உட்கார்ந்த சீஃப்ட, சார் நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணி அவரை உட்கார சொல்லுங்கிறார். இவர் அவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, கிடைக்கவே இல்லை லைன். அவரை கான்டாக்ட் பண்ணவே முடியல. இறுதியில் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க, பல்கலைக்கழகத்துக்கு போயிடுறாங்க. இந்த ஸ்டேஜில் ஏறுறோம்ல, இந்த ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு அறை இருக்கு. அந்த அறையில் அப்துல் கலாம் அவர்கள் உட்கார வச்சு தேநீர் கொடுக்குறாங்க. அப்போ அப்துல் கலாம் சொல்றாரு, அந்த பாதுகாப்பு அதிகாரியை அழைச்சிட்டு வாங்கங்கிறார். என்னன்னு தெரியாமல் ஒரு பதட்டப்பட்டு உள்ள வராரு. உட்கார்ந்திருந்த அப்துல் கலாம் அவர்கள் எழுந்து நின்று, உங்கள் தீவிர கடமை உணர்ச்சிக்கு நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி கைகளை கொடுக்கிறார். கை கொடுக்கிறார். கை கொடுத்தோன்னே அந்த வீரர் பாருங்க, ஐயா உங்களுக்காக இந்தியா எதையும் செய்யும் என்று சொல்லி கை கொடுக்கிறார். இந்த புகைப்படம் இந்தியா முழுவதும் இருக்கிற நாளிதழ்களில் அவ்வளோ வைரலாக பகிரப்பட்டது. 2015 வருஷம் அந்த குறிப்பிட்ட தேதியில், ஜூலை 27 இராணுவ வீரர் அந்த பாதுகாப்பு அதிகாரியை பாராட்டிட்டு, அவரும் ஒரு மனுஷன்தான், அவர் ஏன் எனக்காக இப்படி சிரமப்பட்டு நிற்கணுங்கிற எண்ணத்தோட மாணவர்கள்ட்ட பேசி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவிற்கு சேவை செய்வதை நிறுத்தி கொண்டார். அவர் உயிர் அங்கேயே பிரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஈகோல பல வருட பழக்கத்தில் பழக்கமாக இருந்தவங்ககிட்ட நம்ம பேசுறது இல்லை. ஒரு சின்ன லாபத்திற்காக பல வருட நட்பை வெறும் பணத்திற்காக நாம் இழக்கிறோம். ஒரு சின்ன ஒரு அதிகாரத்திற்காக அடுத்தவனை வீழ்த்த துணிகிறோம். ஒரு சின்ன புகழுக்காக அடுத்தவரை பிடிக்காவிட்டாலும் புகழ்ந்து நாமும் புகழடைந்து கொள்கிறோம். ஆனால் கலாம் போன்ற மனிதர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாலே நாம் வாழ கற்றுக்கொள்வோம். அவங்க இப்படிதான் வாழணும்லாம் சொல்லல, எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சாங்க. அதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே நம்ம நல்லா வாழ்ந்துருவோம். காலித் அகமதுன்னு ஒரு பையன் உறவுகள் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கான். அந்த பையனுடைய வேலை என்ன தெரியுமா? உறவினர்களே இல்லாத அனாதை பிணங்களை எடுத்துக்கொண்டு போய் புதைப்பது. மில்லுக்காரர் குடும்பம்னு பேரு, அதிராம்பட்டினம் சொந்த ஊரு, நல்ல வசதியான குடும்பம். ஆவடியில் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப கடந்து போற வழியில ஒரு பெரியவர் எல்லாரையும் திட்டிட்டு கோபமா இருப்பாராம். இந்த பையனுக்கு ஏதோ ஒன்று தோணி டக்குன்னு இறங்கி போய் ஐயான் இருக்கான், போன்னு விரட்டி இருக்காரு. 4 முறை பேசுனதுக்கு அப்புறம் அவர் அப்படியே பணிவாயி அன்பாயி சாப்பாடு கேட்டிருக்காரு. சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கான். சாப்பாடு முதல் வாயில வச்சோன்னே அந்த ஆள் கதறி கதறி அழுதுருக்காரு. இன்னைக்கு நீ வாங்கி கொடுத்துட்ட, நாளைக்கு யாருப்பா வாங்கி கொடுப்பா, இப்படி நான் தெருவுலேயே இருந்து அனாதையா செத்துருவணும்னு பயமா இருக்குன்னு இருக்காரு. இன்னொரு நாள் ஒருத்தர் தண்ணி கேட்டு தவிச்சிருக்காரு, வயசானவர். அவருக்கு தண்ணி வாங்கி கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறதுக்குள்ளே இறந்து போயிட்டார். இந்த சம்பவம் அவரை பாதிச்சிருக்கு. உறவுகள் ட்ரஸ்ட்னு ஆரம்பித்து எல்லாருக்கும் சொல்லி, யாராவது அனாதை பிணங்கள் இருந்தால் எனக்கு தகவல் தெரிவிங்க, நாங்கள் நண்பர்களோடு அடக்கம் பண்ணுறோன்னு காவல் நிலையமாக போய் சொல்லியிருக்கார். யாரும் பெருசாலாம் எடுத்துக்கல. இது ஏன் இந்த எண்ணம் தோணுச்சு தெரியுமா? இந்த எண்ணம் ஏன் தெரியுமா அந்த பையனுக்கு தோணுச்சு? அதிராம்பட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் வந்த அவங்களோட அப்பா பிஸ்னஸ் விஷயமா அதிராம்பட்டினத்துலேருந்து தஞ்சாவூர் வந்த அவங்க அப்பா ஒரு லாட்ஜில் அறையில் தங்கி இருக்கிறார். உடல்நிலை முடியாமல் அறைக்குள்ளேயே இறந்து போய் விடுகிறார். 2 நாட்கள் ஆகியும் அறைக்குள் அவர் இறந்து போனார் என்கிற தகவல் யாருக்கும் தெரியல. 2 நாட்கள் கழித்து தான் தெரிஞ்சது.
அந்த பாதிப்பு அவர் மனசில் இருக்குது. காலித் அகமது சொல்கிறாரு, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு உடலையும் அடக்கம் செய்கிற பொழுது என் வாப்பாவினுடைய முகம் அவர்கள் கண்களில் தெரியும், அவர்கள் முகத்தில் தெரியும். என் வாப்பாக்கு செய்கிற மரியாதையாக நான் நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் அமெரிக்காவில் இருக்கான், எங்கள் அம்மா அங்கே போயிடுச்சு, எங்கள் அன்னிக்கு குழந்தை பிறந்ததுன்னு அங்கே போயிடுச்சு, ஒரு அண்ணன் சென்னையில் எங்கூட இருக்கான், வசதியாக இருந்தோம். ஆனால் வாப்பாவோட இறுதிச் சடங்கு கூட எங்களால் அட்டன் பண்ண முடியல. அப்படி ஒரு இறப்பு. எல்லாம் இருக்கிறவங்களுக்கே இப்படி ஒரு இறப்புனா ஏதும் இல்லாதவங்க இறப்பு ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லிட்டு கோவிட் டைமில் சொந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கே நாம் தயங்கினோம். அந்த பையன் 1600 அனாதை சடலங்களை புதைத்திருக்கிறான் என்பது வரலாறு. அந்த பையன் சொல்கிறாரு, காலித் சொல்கிறாரு, என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டப்ப, சாதாரணமாக இறந்து போனால் 6 அடி குழி சார், கோவிட்டில் இறந்து போனால் 12 அடி குழி சார், இவ்வளோ தான் சார் வித்தியானம் மனுஷன் இறப்பில். அதுக்கு மேலே ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த ஆள். அந்த பேட்டியில் ஆனந்த விகடனில் மராத்தான் மனிதர்கள்னு ஒரு புத்தகம், இந்த அவசியம் வாங்கி படிங்க. மராத்தான் மனிதர்கள், அப்புறம் முகிலோட இவள் சரித்திரம்னு ஒரு புத்தகம், இதெல்லாம் படிங்க. நீங்களாம் எஸ் ராமகிருஷ்ணன் சாரோட புத்தகம் எல்லாம் படிங்க, ஜெயமோகன் சார் புத்தகம் எல்லாம் படிங்க. படிக்க படிக்க ஆனந்தங்க. அந்த காலித் அகமது அந்த பேட்டியில் சொல்கிறாரு, நாங்கள் இறுதி சடங்குக்கு போய் புதைப்போம்ல, அப்போ 9 ஃபோட்டோ எடுக்கணும், ஏன்னா போலீஸ்கிட்ட கொடுக்கணும் சப்மிட் பண்ணுறதுக்கு. அந்த குழி தோன்றவங்க இருக்காங்கல்ல, நல்லடக்கம் செய்கிறப்ப அந்த குழி தோன்றவங்க இருக்காங்கல்ல, அந்த குழி தோன்றவங்ககிட்ட இவர் காசு கொடுத்தாராம். அப்போ அந்த குழி தோன்றவர் சொன்னாராம், தம்பி நீ சேர்க்கிற புண்ணியத்தில் எனக்கும் கொஞ்சம் வரட்டும்பா, இதுக்கெல்லாம் எனக்கு காசு வேணாம்பான்னு சொன்னாராம். என் அன்பு சொந்தங்களே, நாம் நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கை அன்பு சூழ் மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டது. இந்த வாழ்க்கை தன்னலமற்ற மனிதர்களால் தானமாக கொடுக்கப்பட்டது. இந்த வாழ்க்கை எனக்கென எதுவும் வேண்டாம், என்னை சுற்றி இருப்பவர்கள் நலமாக இருந்தால் போதும் என்கிற நம்பிக்கையில் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த மனிதர்களால் தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. வாழ்வெனும் வானவில்லில் இனிமேல் நீங்கள் வானவில்லை பார்க்கிற பொழுது நம் வாழ்க்கைக்கு யார் யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ, இந்த வாழ்க்கைக்காக யார் யாரெல்லாம் அவர்களை அர்ப்பணித்தார்களோ, இந்த வாழ்க்கைக்காக யார் யாரெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தார்களோ, அவர்கள் ஞாபகம் இனிமேல் ஒவ்வொரு முறை நீங்கள் வானத்தில் வானவில்லை பார்க்கும் பொழுதெல்லாம் தோன்ற வேண்டும். காஞ்சிபுரம் புத்தக திருவிழா 2025 நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு செய்தி, தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன செய்தி. வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், நம் வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும். அந்த பொருள் அடுத்தவர்கள் மீது காண்பிருக்கிற அருளால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை நம்புங்கள். என் இனிய காஞ்சிபுரம் மக்களே, நான் மேடை ஏறுகிற பொழுது என் நண்பர்களிடம் சொன்னேன், காஞ்சிபுரம் ரசிகர்கள் அவ்வளவு ரசிப்பார்கள், நிற்க இடம் இருக்காது, உட்கார இடம் இருக்காது, எல்லா பக்கமும் சுற்றி நின்று ரசிப்பார்கள் என்று சொன்னேன். அன்பு தம்பிகள் அப்படியா அண்ணா என்று கேட்டார்கள். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், இவர்களை விட சிறந்த ரசிகர்கள் வேறு எங்கும் இல்லை என்பது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். எதிரிக்கும் புன்னகையை பரிசாக கொடுங்கள். நெடுநாள் பகையை தூக்கி சுமக்காதீர்கள். வீட்டில் இருப்பவர்களிடம் அன்பு செலுத்துங்கள். நட்போடு உங்களிடம் பழகியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதீர்கள். பணம் வெறும் காகிதம் என்பதை நம்புங்கள். மனம் உயிர் இருக்கிற ஒரு ஜீவன் என்பதை உணருங்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். வணக்கம். கவிதை இல்லாமல் நீங்கள் இயங்கவே முடியாது வாழ்க்கையில். எங்கெங்கு காணினும் இன்பமடா அப்படின்னு சொல்றதும், கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு சொல்றதும், நீங்க ஒவ்வொரு கணமும் கவிதைகளோடு வாழ்கிறீர்கள். நீங்க ஒவ்வொரு விளம்பரத்தை நீங்கள் பார்த்தால் கூட அதில் ஒரு கவித்துவம் இல்லாமல் அதை நீங்கள் அந்த விளம்பரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா கலைகளிலும் கவிதை இருக்கிறது. சிற்பங்களில்
பாறை ஓவியங்களில் தொட்டு உருவானது தான் நம் இலக்கியம். அப்பொழுது எழுதப்பட்டது பழங்குடி சமூகத்தில் அவர்கள் பாறைகளில் எழுதியிருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையை அங்கு வந்து வரைந்து காட்டியிருந்தார்கள். முதலில் மொழி ஒரு பெரிய ஒன்று சொல்லுவாங்க, முதலில் இசையா அல்லது பாடலா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துகிட்டு இருந்தது. முதலில் தோன்றியது இசைதான். அந்த இசைக்கு உயிர் கொடுத்தது பாடல்கள். அந்த இசைமை நாம் 4 கால்களில் நாம் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த இயற்கையை நேர்கொண்டு எதிர்ப்பதற்கு 2 கால் பிராணியாக ஒரு ஆறறிவு படைத்த மனிதனாக நாகரிக மனிதனாக வளர்ச்சி அடைந்து நாம் கண்டு வந்த பாதைகளிலே நாம் எத்தனையோ கண்டு வந்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒரு கண்டுபிடிப்புகள், நெருப்பை கண்டுபிடிச்சிருக்கிறோம், சக்கரம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இரும்பை கண்டுபிடித்தது தமிழர்கள் தான். உலகத்திலே இரும்பை உலகத்துக்கு கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் தமிழர்கள். அப்போ அந்த இரும்பு கனிமத்தை கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் ஒரு ஸ்பார்க் இருக்கு இல்லையா, ஒரு மின்னல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கவிதை தான். இப்படி கவிதை இல்லாமல் நம் வாழ்க்கையை நம்ம கடந்து விடவே முடியாது. எழுத்தாளனுக்கும் முற்பட்டதாக ஒரு எழுத்தாளனுடைய படைப்பை வாசிக்கும் போதும் ஏதோ ஒரு வரி கவித்துவமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லுவோம். கவித்துவம் இல்லாத எந்த ஒரு கலை வடிவமும் இல்லை. ஒரு மேசை செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த கேமரா படம் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குமான ஒரு கலை வடிவத்திற்கு ஒரு மூதாதையாக கவிதையை நாம் சொல்ல முடியும். நவீன வாழ்க்கையில் உள்ள அத்தனை இடர்பாடுகளுக்கும் இந்த கவிதைகளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த கவிதையை கவிஞர்கள் புனைகிறார்கள். அந்த கவிதையை புனைவதற்கு பெரும் பயிற்சி வேண்டியது இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பயிற்சி வேண்டி இருக்கிறது. நீங்கள் திருக்குறளை வாசிக்கலாம். திருக்குறளில் நீங்கள் ஒன்றை வாசித்தாலும் நீங்கள் சிறு வயசில் நீங்கள் திருக்குறளை வாசிக்கிறீங்க, அது உடனே குழந்தைகளுக்கு அது உடனே அதை ரிசீவ் பண்ணிக்க முடியாது. அது ஒரு காலகட்டத்தில் அதனுடைய வாழ்க்கை பயணத்தில் தான் அந்த அந்த இது புரிய வரும். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்கிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு ஒரு கவிதை வரி எனக்கு பிற்காலத்தில் தான் எனக்கு புரிய முடிஞ்சது. நல்லது செய்வர் ஆற்றீராயினும் அல்லது செய்வலா ஓம்பிவின் அதுதான்ங்கிறது பிற்காலத்தில் தான் அது நமக்கு புரிய வருகிறது. கவிதைங்கிறது வாழ்க்கைகளுடைய நீங்கள் ஒரு சிறுகதையை வாசிச்சுட்டு உடனே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பேச்சாளருடைய பேச்சை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு நீங்கள் உடனே அதில் இருந்து போயிட முடியும். ஆனால் கவிதை உங்களுடைய ஆன்மாவினுடைய ஆழத்தை தொட்டு உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறோங்கிறது தான் கவிதை. இல்லை, அதற்கு அழிவு இல்லை. அழிவற்ற கவிதைகள் நம்மளுடைய பாரம்பரியமாக தமிழுடைய காலத்தில் சிலப்பதிகாரமோ எல்லாமே இலக்கிய வடிவங்கள் எல்லாமே கவிதைகளாகவும் பாடல்களாக தான் வந்தது. மற்ற நாவல் வடிவங்களோ சிறுகதை வடிவங்களோ ஐரோப்பியிலிருந்து நம்மளுடைய தமிழுக்கு வரப்பட்ட இப்பொழுதுடைய நாவல் வடிவங்கள் எல்லாமே சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்துன்னு சொல்றாரு. சொல்லுக சொல்லை பிரிது ஒரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு சொல்றாரு. ஒரு சொல்லை சொன்னா அது இன்னொரு சொல்லை வெல்ல வேண்டும் அப்படின்றார். அந்த சொல்லுக்கு நிகரான இன்னொரு சொல் இருக்கக்கூடாதுன்றாரு திருவள்ளுவர். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கவிதை உலகத்தில் நம்ம அப்போது பாடப்பட்டவர்கள் பெரும்பாலாற்று படைகள் எல்லாம் நீங்கள் கவிஞர்கள் அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறார்கள். புலவர்கள் அந்த காலத்தில் கவிஞர்கள் அவ்வளவு செல்வ செழிப்போடு. அதில் சொல்லப்படுகிறது, இளந்திரையன் தொண்டைமான் இளந்திரையனை பார்த்துட்டு ஒரு புலவர் வர்றாரு. அவர் வர்றாருன்னா அவருடைய கழுத்தில் அவ்வளவு நகைகள் அப்படியே பளிச்சுன்னு இருக்கிறாரு. அவ்வளவு சந்தோஷமாக, அவ்வளவு தட்டு நிறையா, அவ்வளோ செல்வ செழிப்போடு வர்றாரு. ஒரு வழியில் ஒரு மண்டபத்தில் ஒரு புலவர் இருக்கிறாரு, வறிய தோற்றத்தில், கண்கள் மின்னுது, ஆனால் அவருடைய உடலெல்லாம் ஒரு வறிய தோற்றத்தில் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இங்கே போனேன், நீ அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு ஆற்றுப்படுத்துகிறாரு. ஆற்றுப்படையில் நீ அங்கே போய் நீ போனேன்னா அந்த மன்னர் உனக்கு தேவையானதை செய்வார் அப்படின்றார். அப்பொழுது அப்படி இருந்திருக்கிறது. புலவர்களுக்கு சன்மானங்களை கொடுத்து அவர் போகும் வரை அவரை மதிப்புமிக்க ஒரு ஒரு
சமூகமாக நமது தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. சங்க காலத்தில் 2285 பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. அதில் 300 பாடல்கள் வந்து புலவர்களை தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். 1194 பாடல்கள் வந்து வாய்மொழியாகவே இருந்திருக்கு. அதுதான் சொல்லப்படுகிறோம் கவிதைங்கிறது முற்பட்டது அப்படிங்கிறது. கவிதைங்கிறது வந்து கவிஞர்களுக்கு மட்டும் உள்ளது அல்ல, அது நாட்டுப்புற பாடல்களாக இருக்கிறது, சொலவடைகளாக இருக்கிறது. இப்போ எங்கள் அம்மா நிறைய சொலவடைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு சந்தோஷப்பட்டேன்னு வைங்களேன், ஆணை ஏறுறதுக்கு ஆசை இருக்குது, உண்ணி ஏறுறதுக்கு சீத்துவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் ஒவ்வொரு விஷயத்துலையும், அப்போது ஒவ்வொரு அங்கத்துலேயும் நீங்கள் வந்து சொலவடைகளில் கவிதைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து வாய்மொழி மரபாகவே நிறைய இருந்திருக்கு, நிறைய பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது. அப்போ கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது ஒரு கற்பனையாக இருக்கலாம், பட் ஆனால் நம்மளுடைய தமிழ் மரபில் கவிதைகளோ இந்த மொழியோ இந்த இயற்கையுடைய சலனங்கள்ல இருந்து உருவானது, இயற்கையினுடைய ஒளிகள்ல இருந்து உருவானது. நீங்கள் மண் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மொழியை கண்டுபிடிக்கிறதே ஒரு கவித்துவம் தான். நீங்கள் மண் அப்படின்னா தலையை குடிவீங்க, மண் அப்படிம்பீங்க. மனசு அப்படின்னு சொல்லுவீங்க, மனிதம் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் அந்த மன அந்த 2 வார்த்தைகளை வச்சு சொல்லிக்கிட்டே போங்க. அந்த வார்த்தைகளில் உள்ள அவன் எப்படிப்பட்ட ஒரு மொழியில் ஒரு விஞ்ஞானத்தை நம்ம ஒரு அறிவியலோட நம்ம வந்து மொழியை வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தமிழ் மொழி வந்து செம்மொழியாக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் குறுகுன்னு ஒரு வார்த்தையை போடுங்க, குன்றுன்னு சொல்லுங்க, எல்லாமே குள்ளம் குன்று, இப்படி இது எல்லாமே வந்து மொழியில் அவ்வளவு, இந்த மொழியை கண்டுபிடிக்கிறதே ஒரு கவித்துவமான ஒரு செயல்பாடுன்னு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுக்கணும். இயற்கையை நேசிக்கிறதுக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது தான் அவன் வாழ்க்கையை வாழ முடியும். அந்த இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த இயற்கையோட இணைந்து வாழணும் அப்படின்னா, அதை நீங்கள் வியந்து பார்க்கணும் அப்படின்னா, அதில் நீங்கள் உங்களுடைய தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் உங்களை அதோட ஐக்கியப்படுத்தணும், நீங்கள் அதுவாக மாறணும் அப்படின்னா கவிதை தான் அந்த செயல்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்கு நண்பர்களே. மனம் கவிதல் தான் கவிதை. நீங்கள் ஒன்றில் கவிதையும் போது ஒரு விஷயத்தில் கவிகிற ஒவ்வொரு விஷயமும் கவிதையாக தான் உருமாற்றமாகிறது. அதற்கு பின்பு பல வடிவங்களாக உருவாகிறது. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த ஆதியிலே என்கிற வார்த்தை எப்படி இருந்தது? அது நன்மையாக இருந்ததா, தீமையை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்ததா, அது அறத்தை சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்ததா, அது ஒரு மாதிரியான ஒரு கொலை குற்றத்தை சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்ததா? அந்த ஆதியிலே இருந்த வார்த்தை எது அப்படின்னு நம்ம தேடி செல்வது தான் இலக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பைபிளில் சொல்லப்பட்டது வந்து தேவனால் அப்படிங்கிற சொல்கிற இடத்துல நீங்கள் இயற்கைன்னு நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கலாம். பிளாட்டோ வந்து அப்போ ஒரு சொல்லிடுறாரு, தன்னிலை திரிந்து ஒரு மாதிரி பைத்திய நிலையில் வந்து அந்த காலத்தில் எழுதக்கூடிய கவிஞர்கள் அப்போ வரும்போது, கவிஞர்கள் வந்து பைத்தியமான நிலை தான் அப்படின்னா ஒரு வகையில் அது சரிதான். கவிஞர்கள் முட்டாள்கள் அப்படின்னா ஒரு வகையில் சரிதான். கவிஞர்கள் அறிவாளிகள்னு சொன்னால் அதுவும் சரிதான். நீங்கள் எல்லா வகையிலையும் கவிஞர்களை நீங்கள் பொருத்தி பார்த்துட முடியும். கவிதையை எல்லாரும் எழுத முடியும். கவிதையிலால தான் முதல்ல எழுதுகிறாங்க. கவிதை எழுதிட்டு தான் அப்புறம் சிறுகதைகள் வர்றாங்க. கவிதை எழுதுவது எல்லோருக்கும் அவசியம். நீங்கள் இருக்கிற எல்லோரும் கவிதை எழுதலாம். அது பப்ளிஷ் ஆகுது பப்ளிஷ் ஆகலைங்கிறது வேற விஷயம். நீங்கள் அதை வந்து ஒரு பத்திரிகைக்கு அனுப்புகிறீங்க, அது வரலை அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். அது வர்றது அதனுடைய கைவினையில் இருக்குது. அதனுடைய கூடை முடைதல் போல் அதனுடைய வேலைப்பாடில் அது இருக்குது. அது இல்லாமலும் நீங்கள் எழுதுவது என்ன அப்படின்னா உங்கள் ஆன்மாக்காக எழுதுறீங்க. உங்களோடு பேசக்கூடிய ஒன்றை வந்து கவிதை தான் தர முடியும். ஒரு காதல் கவிதையில் தொடங்குகிறவன் வந்து பின்னாடி வாசித்து வேற ஒரு இடத்தை அடைகிறான் அப்படின்னா அந்த காதல் தோல்விக்கு அப்புறம் அவனுடைய வடிவம் வேற ஒன்றா மாறுது. அப்போ கவிதை எப்போதும் நம்மளோடு இருக்கிறது. வாழ்க்கையை எப்படி அந்த பிளாட்டோ சொன்னது, அப்போ அவருக்கு வந்து பயப்படுறாரு, குடியரசில் எழுதுறாரு. அப்போ இந்த கவிஞர்களை வந்து நாடு கடத்திடணும் அப்படின்றாரு. அப்போ கவிதை அந்த அளவுக்கு அது தன்னகத்தை எல்லாமும் சொல்லக்கூடியது. நிக்கனார் பாரா சொல்றாரு, கவிதையில நீங்க என்ன வேணா எழுதிட்டு போங்கன்றாரு, எல்லாத்துக்கும் இடம் இருக்குன்றாரு. கவிதையில மட்டும்தான் எல்லாத்துக்கும் இடம் இருக்கு.
அது இப்போது அது பேசாமல் போகலாம். ஒரு அதிகாரத்திற்கு எதிரான ஒரு செயலோ ஏதோ ஒன்று, அரசியலையோ ஏதோ ஒன்று, அந்த கவிதை இப்போது அது எதுவும் செய்யாமல் போகலாம். ஆனால் அது 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 காலத்தில் அது அழியாத ஒன்றை அது விதைத்து விட்டு போகிறது. கவிதையில் மட்டும்தான் அது இருக்க முடியும். T.S. எலியட் என்ன சொல்றாருன்னா, கவிதையை தேக்கரண்டியில் அளக்கலாம்ன்றார். இலக்கியம்ங்கிறதே ஒரு தேக்கரண்டியில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கனவும் உரித்தால் அவ்விடத்தான் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. கனவுமயமானது தான் கவிதை, கனவை பேசுவதுதான், பறத்தல் நிலையை பேசுவதுதான் கவிதை என்றது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் நிலையிலிருந்து ஒரு எம்பி பறத்தலை கவிதை நிகழ்த்தி காட்டும். இந்த குற்றால குறவிஞ்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மதுர கவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவிஞர்கள 4 வகைகள்: ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி. பாரதியார் வரகவிகளுக்கு சமர்ப்பணம் பண்றாரு, வித்தார கவிகளுக்கு. வித்தார கவிகள் அப்படிங்கிறதா நவீன இலக்கியத்தில் இப்பொழுது எழுதப்படுறது மட்டும் இல்லை, அது நீண்ட காலத்துக்குமான சாஸ்வதமான அதன் இருப்பை நிரூபிக்கக்கூடிய கவிதைகள் நவீன கவிதைகளில் வந்திருக்குது. இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த தத்துவங்களும் கோட்பாடுகளும் நிலை இல்லாதது, யாரும் எதையும் இங்கு நிரூபிக்க முடியாதது. நீங்கள் எந்த கருத்தையும் நீங்கள் என்ன எதை கேட்டாலும் சரி, எந்த கோட்பாடுகளும் சரி, எந்த கருத்தியலும் சரி, எந்த தத்துவங்களும் சரி, அறிவுரைகளும் சரி, எல்லாமும் நிலையில்லாதது. இந்த நிலையற்ற தன்மையிலிருந்து, இந்த வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையிலிருந்து உங்களோடு பேசக்கூடியது கவிதைகள், பாடல்கள். சங்க இலக்கிய பாடல்கள் அவ்வளவு இருக்கின்றன அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ கடலை நோக்கிற ஒரு குழந்தை எப்படி சந்தோஷமாக இருக்கிறதோ, அந்த சந்தோஷம் நமக்கு வாழ்க்கையில் எப்போதும் நம்மளுடைய குழந்தைகளாகவே வைத்திருக்கக்கூடியது கவிதைகள் என்று சொல்ல முடியும். இப்படி கவிதை ரசனை என்ற பெயரில் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்தது ரொம்ப ஒரு பொருத்தமானதாகவே நான் கருதுகிறேன். கவிதை எப்போவுமே பிரிதி நோயை தன்னோயாக கருதக்கூடியது தான் கவிதை. அற்றை திங்கள் அவ்வன்னிலவின் எந்தையும் உடைய எம் குன்றும் பிறர்கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்றி எரிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இந்த கவிதையில் அற்றை திங்கள்ல எங்களுக்கு ஒரு நிலம் இருந்தது. மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, அங்கோர் நாடு உண்டே அப்படின்னு பாட்டு கேட்டிருப்பீங்க. அது இந்த பாட்டில இருந்து வந்தது. அப்போ அந்த நிலம் இருந்தது, முரசு இருந்தது, வேந்தர் இருந்தான், குன்று இருந்தது, ஆனா இப்ப இல்லை அப்படிங்கிற ஒரு பாடல் இப்போவும் நமக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குங்கிறத நம்ம உணர முடியும். ஒரு கையறு நிலை துறையில இருக்கிற அந்த பாடல் நம்மளுடைய ஈழத்தில் நிலத்தில் உள்ள தமிழர்களையும் நம்ம பொருத்தி பார்க்க முடியும். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பயனீர் போல அன்புடை நெஞ்சம் தம் கலந்தனவே குறுந்தவை பாடல. இந்த பாடல் எப்போவுமே நம்ம இதில் ஒரு நிறைந்திருக்கிற ஒரு பாடல். இந்த பாடல் காதலுக்கு மட்டுமா, ஒரு ஆணும் பெண்ணும் பேசக்கூடிய சர்வ சுதந்திரமான ஒரு காலத்தை அது பேசுது இல்லையா? இன்னைக்கு நம்ம இவ்வளவு டெக்னாலஜி இருக்குதே, இவ்வளவு செல்போன்ல இருக்குதே, நம்ம எவ்வளவு சுதந்திரமா, நம்ம எல்லாமும் நம்ம கையில் வந்துருச்சே. நம்ம உழைப்பை விட்டு வெளியேறி வந்துட்டோமே. உழைப்பை விட்டு வெளியேறி வந்ததே கவிதையை விட்டு வெளியேறின மாதிரி தான், இலக்கியத்தை விட்டு வெளியேறின மாதிரி தான். நம்ம உழைப்பை மறந்துட்டு நம்ம எதை செய்தாலும் நம்ம அதை விட்டு வெளியேறின மாதிரி தான். உழைப்பை மறந்து நம்மளுடைய சோம்பேறித்தனமாகக்கூடிய இந்த நவீன டெக்னாலஜி, அதற்காக எல்லாத்தையும் சொல்ல வரல. ஒரு மலைக்குழியில் இறங்குறவனுக்கு ஒரு கருவி வேணும்னா வேணும் தான். ஆனால் உங்களுடைய எப்பொழுதும் நீங்கள் ஒரு வெந்நீர், யாரோ ஒருத்தர் பேசுனாங்க, வெந்நீர் ஏதோ ஒரு இதில் மதுரை முத்தா என்னன்னு தெரியல, மதுரை முத்து தான் ஒரு இதில் பேசிகிட்டு இருந்தார். வெந்நீருக்கு கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதை கூட வச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி நம்மளுடைய அலைக்கற்றை அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த காலத்தில் அப்போ அந்த லவ் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒன்று கலக்கக்கூடிய ஒரு லவ் ஒருத்தருடைய லவ் சொல்றதுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருந்திருக்கு பாருங்க. அப்போ இருந்த வெள்ளி வீதியாருக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் இருந்த பெண் பார்ப்பவர்களுக்கு இல்லை அந்த சுதந்திரம். ஆனை அவங்க பாடின அந்த காதல் இருக்கு இல்லையா, அந்த காதலை நீங்க அவ்வளவு பட்டவர்த்தமானது.
கன்றும் உண்ணாது களத்தினும் படாது ஆண் தீம்பால் நிலத்து உக்காக்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உணியர் வேண்டும் தீதலை அல்குல் என் மாமை கவினே அப்படின்னு எழுதுகிறார். காதலனால் இன்பம் துய்க்கப்படாத தன் உடலை அவங்க அவ்வளவு பட்டவர்த்தமாக பேசக்கூடிய கவிதைகளை இப்போ எழுதிட முடியுமா? அப்படி பெண்கள் அப்படியான ஒரு 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 வாழ்க்கை சூழலில் இருக்கிறோமா? நாம் ஒரு மாடர்ன் லைஃப்பில் தான் இருக்கிறோமா? அப்போ சங்க இலக்கியத்தில் இருந்த சங்க காலத்தில் இருந்த லைஃப் என்னது அது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விகள் இருக்குது இல்லையா? அதனால் கவிதைகளுக்கு வந்து பயிற்சி வேணும். இப்போ இந்த கவிதையை வாசிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். இதே கவிதை இது 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 வந்து மாடர்ன் போயிட்டு அந்த கன்று முன்னாது களத்தினும் படாதெல்லாம் மாடர்ன் போயிட்டு தான் இது மாடர்ன் போயிட்ரி தான் இது. இப்போவும் இது நிற்கிது இல்லையா? அப்போ மாடர்ன் போயிட்ரி வந்து இப்போ எழுதுறது அப்போ எழுதுறதா இல்லை. இது காலத்தை விட்டு எழுதுறதுனால இது நவீன கவிதை. இன்றைய காலத்தை விட்டு எழுதுறதுனால என்னை போன்றவர்கள் எழுதுறது எல்லாமே நவீன கவிதைகள் நம்ம சொல்கிறோம். ஸோ கவிதையில் எல்லாமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. பிரம்மராஜன் சொல்றாரு, கவிதை அனித்தியத்திற்கும் எதிரான சதிதான் கவிதை அப்படின்றாரு. சிறகிலிருந்து நம்ம சங்கராம் ஆசிரியர் சொன்ன மாதிரி சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றில் தன் கதைகளை சொல்லி போகிறது, தீராத பக்கங்களை பறவைகள் அதை வாழ்வை எழுதி செல்கிறது அப்படிங்கிறது கவிதை. அந்த கவிதை வந்து இன்னைக்கும் அது நிற்குது அப்படின்னா ஒரு பாடல் ஒரு கவிதையை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 10 கவிதையை வைத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து விட முடியும். கவிதை சோறு போடுமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது மனசுக்கு சோறு போடும். மனசு நல்லா இருந்தால் தான் எல்லாமே. இப்போ வந்து நிறைய மனநல காப்பகங்கள் உருவாகுது, முதியோர் இல்லங்கள் உருவாகுது. இது எல்லாமே இலக்கியத்தை உணராத, இன்னொரு வாழ்க்கையை, இன்னொரு சக மனிதனின் உணர்வை உணராத, இன்னொரு சக மனிதனை பற்றிய வாழ்க்கையை எழுதக்கூடிய இலக்கிய படைப்புகளை வாசிக்காதனுடைய உணர்வு, நீங்கள் கடந்து போகக்கூடிய, நீங்கள் பார்க்காம போனதுனால வந்த நிலை தான் அது. உங்களை பற்றி கூட நீங்கள் உணர முடியவில்லை, உங்களை பற்றி கூட உங்களுக்குள் ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள முடியவில்லை என்றால் அதற்கு தான் இன்றைய காலகட்டத்திலுடைய இறுக்கமான காலகட்டமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரான்சிஸ் கிருபா ஒன்று எழுதுறாரு, சிலிர்க்க சிலிர்க்க அலைகளை முத்தமிடும் பொழுதெல்லாம் அப்பறவைக்கு துடிக்க துடிக்க ஒரு மீன் ஒன்றை தருகிறது அக்கடல் அப்படின்னு எழுதுறாரு. அதில் எவ்வளோ ஒரு வலி இருக்கிறது, எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்கிறது. அந்த அலைகளுக்கும் கடலுக்கும் அந்த மனிதனுடைய உணர்வுக்கும் உள்ள தொடர்பை எண்ணி பாருங்கள். அவன் அந்த அலைகளாக அவன் தவழ்ந்து அந்த கவிதையை எழுதுவதற்கு எவ்வளவு சிரத்தை எடுத்திருக்க வேண்டும். ஒரு கவிதை எழுதுவதற்கு உடனே வந்து விடுவதில்லை. அதற்கு திரும்ப திரும்ப எழுதி எழுதி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையுடைய கவிதையை ஒரு உறுப்பாக அவன் சுமந்து கொண்டு இருக்கும்போது தான் கவிதை உருவாகிறது. முத்துமகரந்தன் ஒரு கவிஞர் வந்து இங்கே அவர் இறந்து போயிட்டாரு. அவர் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறாரு. தெருக்களில் இரவு விழுந்து கிடந்தது, வசீகரமற்ற நட்சத்திரங்கள் தனியே நடுங்கி கொண்டிருந்தன. தூரத்து சாலையில் துடிதுடிக்க நகர்ந்தது மாட்டு வண்டிகளின் லாந்தர் உயிர். யாருமற்ற மரங்களிடையே அனாதையாய் எரிந்து கொண்டிருந்த இறந்த மனிதர்கள். மேற்கு மூலையில் தலைவிரி கோலமாய் காட்டு வாகை மரம். அதனுள்ளிருந்து பதறி எடுத்து கிளம்பியது தூக்கம் கலைந்த கொக்கின் ஒப்பாரி. திடீரென தலையை உரசிவிட்டு போனது வழி தப்பிய ஒரு வௌவால். இவற்றுடன் பின்னால் திரும்பி பார்த்தால் மரமாகிவிடும் அபாயம் சூழ்ந்த மந்திர தோட்டத்தை விட்டு கையில் கனியுடன் திரும்பும் நற்கருணை வீரன் போல அகாலத்தில் வீடு திரும்புகிறவன் நான். இந்த கவிதையை நீங்கள் திரும்ப கிடைச்சதுன்னா வாசிச்சு பாருங்க. ஒரு தெரு இரவு விழுந்து கிடக்குதுன்றாரு. ஒரு இரவில், ஒரு தனிமையில் ஒரு மனிதன் ஒரு பதட்டத்தோட, ஏதோ ஒரு பதட்டம் அவன் வாழ்க்கையில் நேரக்கூடிய ஏதோ ஒரு பதட்டம். கவிதை சொல்லியும் சொல்லாமல் விடுவது தான் கவிதை. நீங்கள் உங்களுடைய படைப்பு திறனை மென்மேலும் செம்மைப்படுத்தக்கூடிய இது கவிதைகள் மட்டும்தான். நீங்கள் சிறுகதையை எழுதக்கூடிய ஆசை வந்தால் முதலில் கவிதைகளை வாசியுங்கள். கவிதைகளில் உங்களை இட்டு நிரப்பக்கூடிய இடங்கள் இருக்கும். அந்த இட்டு நிரப்பக்கூடிய நிரப்பங்களிலிருந்து உங்கள் கதைகளை
நீங்கள் தொடங்கலாம். இந்த கவிதை அந்த மாதிரி சொல்லப்படுகிற ஒரு பதற்றத்தை ஒரு ஒப்பாரியோட ஒரு கொக்கி பறந்து போகிறதாகவும், ஒரு வழி தப்பிய வௌவாலை சொல்கிற மாதிரியும், எப்படி ஒரு மரமாயிருவேன் நானும் ஒரு இந்த இடத்துல ஒரு சுடுகாட்டு சூழலில் இறந்து கொண்டு இருக்கிற மனிதர்களை சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் சொல்லக்கூடிய கவிதையில் ஒரு அகாலத்தில் வீடு திரும்புகிறவேன் நான் அப்படின்னா, அந்த அகாலத்தில் வீடு திரும்புகிறவனுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. இங்கே இருந்தால் கலாப்பிரியா இடையால இருக்கிறாரு. ஆகப்பெரிய உயரங்களை மறந்தது கூத்தாடியின் தோல் குரங்கு அப்படின்றாரு. அவர் கூத்தாடியுடைய தோல் குரங்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அணில் வளர்க்குறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயே அப்படி அதுதான் மரமாகவே மாறிடும். அவனுக்கு அணிலுக்கு அவன் தான் மரமாகவே மாறிடும். அதே மாதிரி தான் குரங்கும். ஒரு கூத்தாடியோட்டக்கிட்ட இருக்கிற குரங்கு எல்லாமே அவன்தான் காடு மலை எல்லாமே அதுவாக மாறிடும். எவ்வளோ பெரிய சோகம் பாருங்கள். தொட்டி மீனை பாருங்கள், குரோட்டன்ஸை பாருங்கள், இப்போ இங்கே இருக்கிற குரோட்டன்ஸை பாருங்கள். இது எவ்வளோ மலர்ச்சியாக இருக்குது. இது ஒரு பிளாஸ்டிக்கா இல்லை இயற்கையாகவே வந்ததா? எவ்வளோ சந்தேகம் வருது நமக்கு. இந்த பதற்றம் எப்படி நிகழுது? அது இந்த காலத்தோட ஐக்கியம், இந்த காலத்தோட தொடர்புடையதாக இருக்குது. இன்னைக்கு இது குரோட்டன்ஸா பிளாஸ்டிக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி உணரணும்? இந்த காலத்தோட தொடர்புபடுத்துறது. அப்போ அதை நம்ம நிறைய வாசிக்கிறது மூலமாக தான் அதை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அவர் இன்னொரு இடத்த சொல்கிறாரு, கிராமம் நோக்கி போ அப்படின்றாரு. நீ தேடுகிற எழுதாத ஒரு சகிருதியா அங்கே பீடியுடன் பிரச்சனையினுடன் நகரம் நோக்கி போய்கொண்டு இருப்பான். அவனை தடுத்து நிறுத்துன்றாரு. நீ போன்றாரு. எப்போ எழுதுறாரு? 35 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. கலாப்பிரியா எழுதுறாரு விடுபடுதலுக்கான தியானங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல. அது பிரம்மராஜன் எழுதுறாரு. அந்த மகாமாசனம் கதையை தொடர்புபடுத்தி எழுதுறாரு. ஒரு நகரத்தில் ஒருத்தன் பிளாட்பாரத்தில் ஈக்கள் மொய்க்க ஒருத்தன் இருந்திருப்பான் இல்லையா? அந்த கதையில் ஒரு குழந்தை அதை நெருங்கும் இல்லையா? அப்போ அந்த கதையில் இருக்கிற அந்த கதாபாத்திரத்தோடு தொடர்படுத்துறாரு. அப்படி ஒருத்தன் போயிடக்கூடாது அப்படிங்கிறத பிரம்மராஜன் சொல்கிறாரு. கலாப்பிரியா எழுதுறாரு, நீ கிராமம் நோக்கி போ அப்படின்றாரு. அப்படி ஒருத்தர் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு எழுதுறாரு. அதில் காலவாசல்கள் தொழிற்சாலைகள் இருக்கும், வைக்கோல் போர் இருக்கும். நீ அந்த உன்னுடைய அந்த ஓடைப்புறங்களில் கிராமங்களில் ஒரு எருமை தலையோடு அது எலும்பு கூடோட இருக்கும். அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ கிராமத்தை நோக்கி போ அப்படின்றது. நான் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிறேன். நான் ஒரு கோயில்பட்டியில் இருந்து நகரத்தில் இருந்து என்னுடைய அம்மாவுக்காக என்னுடைய பூர்வீக கிராமத்துக்காக வந்திருக்கிறேன். ஆனால் அந்த கிராமம் மயானமாக இருக்குது. பேச மனிதர்கள் இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையை நமக்கு என்ன கையெழுத்து இருக்கிறது பாருங்க. செல்போனிலே முடங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு கையெழுத்து இருக்கிறது. சங்கராம சுப்பிரமணியம் எழுதுறாரு குற்றாலத்தை பற்றி. நம்ம இதோட தொடர்புடையதாக நம்ம சொல்லலாம். பேச வேண்டிய கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காலங்கள் முகூர்த்தங்கள் வேலைகள் தாண்டி அருவிகள் குளித்து கொண்டிருக்கின்றன குற்றாலத்தில் லிங்கங்கள், எப்போதும் குளிக்கும் குற்றாலத்தில் லிங்கங்கள் எழுதுவார். குற்றாலத்தில் லிங்கங்கள் குளிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா அது ஒரு அற்புதமான காட்சி. அது எப்பொழுதும் அது குளித்து கொண்டே இருக்கிறதுன்னு. அது காலங்கள் முகூர்த்தங்கள் வேலைகள் எதுவுமே இல்லைன்றாரு. இதே குற்றால நேரத்திற்கு சுக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க. அது அவருடைய வேற வைத்தியம் அது. ஆனால் இவர் எழுதுறது என்னன்னா, இந்த கவிஞர் எழுதுறது என்னன்னா, இது ஒரு நிழல் வாழ்க்கைனா அவர் கவிதையில் என்ன எழுதுறாருன்னா எப்போதும் குளித்து கொண்டு இருக்கின்றன. இந்த லிங்கங்கள் குளித்து கொண்டு இருக்கின்றேங்கிறதுக்கு ஒரு எரோட்டிக்கான சென்ஸ் வேற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு நட்சத்திரத்தின் பெயரை கூட எனக்கு சொல்ல தெரியாது. இது வண்ணதாசனுடைய கவிதை. ஒரு நட்சத்திரத்தின் பெயரை கூட எனக்கு சொல்ல தெரியாது. இந்த வானத்தின் கீழ் தான் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நட்சத்திரம் தெரிவதற்கு தெரிய வேண்டியது இல்லை, நட்சத்திரத்தின் பெயர் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நட்சத்திரத்துக்கு அது தனக்கு பேர் வச்சுக்கிறது இல்லை. பூ அவ்வளோ அழகாக இருக்குது, மலர்ச்சியாக இருக்குது. அது தனக்கு பூங்கிற பேர் அது தேய்க்கிற நாம தான் வச்சுக்கிறோம். எதுவுமே கடல்ங்கிறத பேர் நாம தான் வச்சுருக்கிறோம். கடல் அழகு அப்படிங்கிறதுக்கு நாம தான் பேர் வச்சுருக்கோம். கடலுக்கு அது தெரியாது, இப்படி ஒரு கடல்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம். நட்சத்திரத்திற்கு தெரிகிறதுக்கு நம்ம நட்சத்திரம் பேர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பெயர் தெரியாத பறவை ஒன்று அப்படின்னு நிறைய கவிஞர்கள் எழுதியிருப்போம். அப்போது நட்சத்திரத்தின் இதில் ஒரு இன்னொரு அரசியலும் இருக்குது. நட்சத்திரத்தின் பெயர் தெரிய வேண்டியதில்லை அப்படின்னா சினிமா நட்சத்திரத்தோட உயர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரத்தை அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறது. என்னுடைய நட்சத்திரம் இதுதான் அப்படின்னு சொல்கிறதும், நான் கூட நட்சத்திரம் இல்லாதன்னு ஒரு அடையாள அழிப்பை ஏற்படுத்துவதும், தனக்கு ஒரு அடையாளம் இல்லாத ஒரு கவித்துவமான ஒரு கவிஞன் வாழ்க்கையை அவர் சொல்லக்கூடிய ஒன்றாவும் வண்ணதாசன் நம்ம பார்க்கலாம். விக்ரமாதித்யன் சொல்கிறாரு, அதே ஒரு தன் சுய நசித்தல் அப்படிங்கிறது நகுலன்ட்ட இருக்குது, விக்ரமாதித்யன்ட்ட இருக்குது. அவர்கிட்ட பெரும்
ஒரு வெடிப்பான ஒரு கோபமும் இருக்குது. லௌகீக வாழ்க்கைக்கும் துறவி வாழ்க்கைக்குமான இடைப்பட்ட ஒரு ஒரு துயரமும் அவர் வாழ்க்கையில் இருக்குது. கவிஞனுக்குரிய கர்வமான அவருடைய சொற்களும் இருக்குது. அவர் இப்பொழுது வரைக்கும் அப்டேட்டபிளாக இருக்கிறாரு, எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய தினவு பத்திரிகை கூட சில கவிதைகள் கொடுத்துருக்கிறாரு. அந்த அளவுக்கு சிறப்பான கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார். அருவியை நீர்வீழ்ச்சி என்று யாரேனும் சொல்லிவிட்டால் பதறுகிறது மனம் அப்படின்றாரு. அருவி தலைப்பில் இன்னொன்று சொல்கிறாரு, ரொம்ப அருமையான கவிதை அது. யாருக்கும் சொந்தமில்லை, அதனால் அருவிக்கு யாரும் அந்நியமில்லை. விழுவது தவிர்த்து வேறு லட்சியம் என்ன உண்டு அருவிக்கு? குளிர்ச்சியின் தெளிவும் அதன் குணங்கள் அல்ல, இயற்கை. அரசுகள் மாறுவதும் ஆட்சியாளர்கள் புதிதாக வருவதும் அதற்கு ஒரு விஷயமே இல்லை. அறிவின் எல்லைக்குள் யாரும் செய்தித்தாள் மேய்வதோ அரசியல் பேசுவதோ இல்லை. அருவியிடம் கோபம் கொள்வோர் யாரும் இல்லை. அவசியம் என்ன இருக்கிறது? எவ்வளோ கோபத்தோடு போகிறோம், ஆனால் அருவியில் மறந்துடுறோம்ல, கடலை பார்க்கும்போது மறந்துடுறோம்ல. அருவி வாழ்தல் பயம் அறியாதது. அது வாழ்தல் பயம் அறியாததுனால தான் நாம் அங்கே போய் நம்மளுடைய வாழ்தல் பயம் மறைஞ்சு போகுது. அருவி வாழ்தல் பயம் அறியாதது, அதனால் சுரண்டல் தெரியாதது அப்படின்னு எழுதுறாரு. அத்வைதம், மார்க்சிசம், ஸ்ட்ரக்சரலிசம் எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய கிம்சையற்றது அரசு. இதை கவிஞர் மட்டுமே சொல்ல முடியும். அதான் சொன்ன இல்லையா, தத்துவங்களுக்கு அப்பாற்பட்ட அன்றைய சூழலில் நீங்கள் எழுதக்கூடிய உங்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியது. 1000 தடவை அருவியில் குளித்தாலும் யாருக்கும் ஏன் புத்தி வருவதில்லை அப்படின்றாரு. இது மாதிரியான இந்த மாவட்டத்தில் உள்ள கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண் கவிஞர்கள் இருக்கிறாங்க. அந்த பெண் கவிஞர்களை இப்போ எழுதின கவிஞர் இதில் இந்துமதியுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு அந்த அவங்க கவிதையும் என்னோட கவிதையும் பேசிட்டு நான் நிறைவு வச்சுக்கிறேன். பவச்சொல்லுதர் பேசினார் இல்லையா, கதை சொல்லிக்கு எப்போவுமே வட்டார வழக்கு ரொம்ப முக்கியமானது. அவருடைய அந்த ஸ்லாங் இருக்குல்ல, அதில் ஒரு திருவண்ணாமலைக்குன்னு ஒரு ஸ்லாங்கு, இப்போ தென்காசிக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குது, திருநெல்வேலிக்கு ஒன்று இருக்குது, தூத்துக்குடிக்கு ஒன்று இருக்குது. ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளேயே நீங்கள் வேறு ஸ்லாங்கை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பொண்ணு எழுதியிருக்காங்க ஒரு கவிதை, அது வட்டார வழக்கில் கருத்தடையான் எழுதுகிற மாதிரி, வெயில் எழுதுகிற மாதிரியான உக்கிரமான ஒரு சொல்லாடல்களோட, மு ஹரிகிருஷ்ணன் எழுதுகிற மாதிரி அப்படியான ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. ஊரூரா கருப்பட்டியை தலை சுமக்கும் அம்மை, சலுக்காறு சைக்கிளுக்காகத்தான் 11 சேர்த்து விட்டா. வாங்கிட்டு வந்த சைக்கிளை எனக்குத்தான் வேணும்னு ஆளாளுக்கு எசலிக்கிட்டு இருக்கையில் போதையில் வந்த அப்பா, ஏத்தாயி உன் சைக்கிள் 2 பிராந்திக்கு ஆவலியேன்னு நொம்பலம் பாடிக்கிட்டு மல்லாக்க கிடக்காரு. அம்மையோ அசதிக்காக குடிச்சதா ஊர் முழுக்க ஆவலாதி சொல்லிக்கிட்டு திரியுதான். ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவுடைய மனநிலை என்னவா இருக்கு, அவள் என்னவா இருக்கிறா, அவள் எவ்வளோ ஒரு வெள்ளந்தியான ஒரு பெண்ணாக இருக்கிறா. அப்பா எப்படி குடிகாரனாக இருக்கிறாரு. அந்த குடிகாரன் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட 11 சைக்கிளுக்கு சேர்த்து விட்டா அவங்க சைக்கிள் கொடுக்குறாங்கன்னு வாங்கின அந்த சைக்கிளை அவர் குடிச்சிட்டு அவர் அதை 300 ரூபாய்க்கு வெறும் 2 பிராந்திக்கு அதை முடிச்சிட்டாரு. அந்த கவிதையை இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக எழுதக்கூடிய கவிஞர்கள் இந்த மாவட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒன்று. என்னுடைய கவிதையை ஒன்று படிச்சுட்டு நான் நிறைவு செய்கிறேன். தலைப்பு பூச்சி. இந்த பூச்சியை இதற்கு முன் பார்த்திருக்கிறீர்களா? எண்ணிலடங்கா கால்கள் கொண்ட குட்டி வேதாளம் போல இந்த பூச்சி வடதுருவம், தென் துருவம், கீழை, மேலை எல்லாம் கடந்தது. கடக ரேகை, மகர ரேகை, பூமத்திய ரேகை எல்லாம் ஊர்ந்தது இந்த பூச்சி. அதனால் ஒரு கர்வ கிறுக்கு. இதை படம் பிடித்து கூகுளில் தேய்த்தோ அகராதியை புரட்டியோ ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிக்க முயலலாம் இந்த பூச்சியை. ஆனாலும் நீங்கள் என்ன பெயரிட்டு அழைத்தாலும் திரும்பி கூட பார்க்காது அப்படிங்கிறது இந்த பூச்சியுடைய கவிதை. இது இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாவட்ட நிர்வாகம் அதிகாரிகள், குறிப்பாக சங்கர்ராம், இவர் அதை விட நமது ராயகிரி சங்கர் அவர்கள், சங்கரநாராயணன் என்று சொல்லப்படுகிற துணை வட்டாட்சியர்,
மற்றபடி இன்னைக்கு என்னோட பயணவட்ட சரவணன், சங்கரங்கோயில், துணை தாசில்தார் அவர்கள் இங்கே வந்திருந்து இந்த கவிதைக்காக எனக்கு இந்த ஒரு 30 பேர் இங்கே வீற்றிருப்பதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு வந்து ஏன்னா கவிதையை எல்லாரும் உணர முடியாது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கவிதைகளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன், கவிஞர்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் எப்பொழுதும் கவிதையை பற்றிய சிந்தனை தான். ஒரு கவிதை வார்த்தைகளை பற்றிய வார்த்தைகளை துரத்தி ஓடும் பைத்திய நிலையில் இருப்பவன் தான் நானும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.